ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நம்ம எல்லாருக்குமே சவுத் கொரியான்னு சொல்கிறப்ப கேபாப், கே ட்ராமா, கிம்ச்சி இதெல்லாம் நினைவுக்கு வரும். ஆனால் அதே நாட்டில் தான் சில நம்ப முடியாத வித்தியாசமான ஃபெஸ்டிவல்ஸும் நடக்குது. சிலது பார்த்தீங்கன்னா ஃபனியாக இருக்கும், சிலது பார்த்தீங்கன்னா க்ரீப்பியாக இருக்கும், அண்ட் சிலது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா போரியங் களிமண் ஃபெஸ்டிவல். இது தென்கொரியாவோட போரியங்னு சொல்லக்கூடிய நகரத்தில் ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக இருக்குது. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து முழுக்க களிமண்ணை பூசிக்கிட்டு விளையாடுறாங்க. இது ஒரு சாதாரண மண்ணும் இல்லை, போரியங் மண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு களிமண்ணாக இருக்குது. ஸோ இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கையான கனிமங்கள் எல்லாம் இருக்குது. அது உடம்புல பூசினோடனே தோல் மென்மையாகும், இரத்த ஓட்டம் நல்லா நடக்கும், உடம்பு புத்துணர்ச்சி அடையும்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஸோ அந்த விழாவில் மக்கள் ஒருத்தர் மண்ணால் அடிச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. களிமண் சறுக்கு வலி, களிமண் சீரை, களிமண் குளியல் இதெல்லாம் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜின்ஜுன்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கு திருவிழா. ஸோ இந்த திருவிழா மிக பழமையான காலத்திலேருந்தே தென்கொரியாவில் நடக்குது. இது ஜிங்ஜுன்னு சொல்லக்கூடிய அழகான நகரத்தில் அங்குள்ள நம்காங்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நதியில தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து சின்ன சின்ன விளக்குகளை தயாரித்து அதை நதியில் மிதக்க விடுறாங்க. அந்த விளக்குகள் மிதந்து போக போது அதோட ஒளி நதியில் பிரதிபலித்து மீண்டும். ஸோ அதை பார்த்தவங்க எல்லாருக்குமே அது ஒரு கனவுல நடந்த மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விளக்குமே ஒரு காரணத்துக்காக செய்யப்பட்டிருக்கும். சிலர் அவங்களோட குடும்பத்துக்காக, சிலர் அவங்களோட காதலுக்காக, சிலர் இறந்து போன அவங்களோட உறவினர்களை நினைச்சு அவங்களுக்காக அந்த விளக்கை மிதக்க விடுறாங்க. ஸோ அந்த விளக்குகள் மிதக்கிறப்ப மக்கள் அவங்களோட ஆசைகளை நினைச்சு வணங்குறாங்க. ஸோ அந்த விழாவோட முடிவுல சிலர் அந்த விளக்குகளை வானத்துல பறக்க விடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்சன் ஜுக்குமி ஃபெஸ்டிவல். இது கடலோட வாழ ஒரு ஒக்டோபஸோட ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் கேட்கறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இது தென்கொரியாவில் சின்சன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் நடக்கிற ஒரு பழமையான வழக்கமாக இருக்குது. இங்கே ஜுக்குமின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஆக்டோபஸ் இருக்குது. ஸோ இந்த விலங்கு பார்த்தீங்கன்னா கடல்லே தான் வருது. ஆனால் இது பிடிக்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த திருவிழாவில் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா கடலுக்குள்ளே போய் கையால் வலை எடுத்து நேரடியாக அந்த ஜுக்குமின்னு சொல்லக்கூடிய ஆக்டோபஸை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதை பிடிச்சிட்டு வந்து சமையல் போட்டி மாதிரி ஒருத்தருக்குள்ளே இந்த ஜுக்குமின்னு சொல்லக்கூடிய ஆக்டோபஸை சமைத்து சாப்பிட்றாங்க. அதாவது இது ஒரு விதமான விளையாட்டும் திருவிழாவும் ரெண்டும் சேர்த்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் கடல் உணவு, நடனம், சமையல் நிகழ்ச்சிகள், அது மட்டும் இல்லாமல் ஜுக்குமி குயின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்வு போட்டியும் நடக்கும். ஸோ இந்த விழா ரொம்பவே மக்களுக்கு கடலோட வாழ்க்கையை கொண்டாடுறதாகவும் கடல் உயிரினங்களை போற்றுறதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதில் கலந்து மகிழ்றதும் கடல் வளத்தை மதிப்புன்னு தான் அந்த மக்களோட ஒரு நோக்கமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொசிங்டங்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். இது நாய் மாமிச விழான்னு சொல்லப்படுது. இந்த திருவிழா கொஞ்சம் விவாதத்துக்கு உட்பட்ட ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்குது. பழைய காலத்தில் தென்கொரியாவில் மக்கள் நம்பியது என்னன்னா நாய் இறைச்சி சாப்பிட்டா வெப்பமான கோடை காலத்தில் உடலோட சூடு குறையும்னு சொல்லி, அதனாலே பொக்னல் நாட்கள்னு சொல்லக்கூடிய 3 வெப்பமான நாட்களில் சில கிராமப்புறங்களில் இந்த பொசிங்டங்னு சொல்லக்கூடிய நாய் இறைச்சி சமையல் திருவிழா நடக்கும். ஸோ இந்த நாளில் மக்கள் நாயோட இறைச்சியை வேக வச்சு பலவிதமான உணவுகளை சமைச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் இப்போதைக்கு நகரங்களில் இந்த வழக்கத்துக்கு எதிராக மக்கள் எதிர்ப்பு காட்டிக்கிட்டு வராங்க. ஆனாலுமே இன்னும் சில பல கிராமங்களில் இந்த வழக்கம் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டு தான் வருது. இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த ஊருக்குள்ளே இது ஒரு பழைய நம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் மரபுன்னு சொல்லி தான் பார்க்கப்படுது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செல்சியோக் ஃபெஸ்டிவல். இது காதலுக்கான ஒரு மலை நாளாக கொண்டாடப்படுது. ஸோ இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வானத்தில் இருந்த கியனுன்னு சொல்லக்கூடிய ஒரு மந்தை மேய்க்கிற இளைஞனும் ஜிங்க்னியோன்னு சொல்லக்கூடிய வான மகளும் காதலிச்சு கொண்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த காதலில் மூழ்கினதால வானத்தில் இருந்த வேலைகளை ஒழுங்காக செய்ய தவறிட்டாங்க. ஸோ அதனாலே கடவுள் கோபமாகி அவங்க 2 பேரையுமே பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரே நாளான 7th day of 7th lunar monthல அவங்க 2 பேருமே சந்திப்பாங்க. அந்த நாளில் மழை வரும். அந்த நாளில் தான் இவங்க 2 பேருமே சந்திப்பாங்க. ஸோ இதைத்தான் செல்சியோக் ஃபெஸ்டிவல்னு சொல்லி அவங்க கொண்டாடுறாங்க. இந்த நாளில் மக்கள் அன்பு, உண்மையான காதல், நம்பிக்கை இதெல்லாம் நினைவுபடுத்த அந்த ஜோடியை நினைத்து வழிபடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப தென்கொரியானாலே மாடர்ன் டெக்னாலஜி, ஃபேஷன், பாப் கல்ச்சர் இதெல்லாம் தான் நமக்கு உடனே நினைவு வரும். ஆனால் இதுக்குள்ளே இப்படிப்பட்ட அதிசயமான வித்தியாசமான மரபுகள் எல்லாம் இருக்குது. சில ஃபெஸ்டிவல்ஸ் கேட்கறதுக்கு ரொம்பவே க்ரேஸியாக இருந்தாலுமே சில ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலான மீனிங் உடையதாகவும் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே ஒரு பழமையான நம்பிக்கை, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் மறைஞ்சிருக்கு. ஸோ அதனாலே இதெல்லாம் நம்ம பார்க்குறதால நினைக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா வித்தியாசமாக இருந்தாலுமே இதுவும் ஒருத்தரோட கலாச்சாரமாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.